இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ்டர் ஆயில், அதாவது நம்ம விளக்கெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, ஃபுல்லாக ஓட்டி முடிச்சாச்சு. பாருங்க, நம்ம கிட்டத்தட்ட 10 கிலோ தான் போட்டிருக்கு. ஒரு 5 லிட்டர் எண்ணெய் வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம புண்ணாக்கு பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக வந்துருக்குன்னு பாருங்கள். புண்ணாக்கு வந்து அவ்வளோ ட்ரையாக வந்திருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம எக்ஸ்பெல்லரில் எவ்வளவு இருக்கோ அத்தனை பெர்சன்டேஜ் நமக்கு எடுத்துரும், க்ரஷிங் பண்ணி எடுத்துரும். அதே மாதிரி மிஷின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சவுண்டு, அந்த நாய்ஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா இதில் வந்து நாங்கள் டபுள் கீர் போட்டிருக்கோம். அது டபுள் கீர்னால் அது என்னென்னு அது சொல்ல முடியாது. டபுள் கீர்னா லீடிங் டு எண்டிங், அதே மாதிரி எந்த நாய்ஸ் இருக்காது. நம்ம மிஷினை பொறுத்த வரைக்கும் எந்த நாய்ஸ் இருக்காது, ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம எல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க எங்கள் மிஷினில் வந்து தேங்காய் மட்டும்தான் போடுன்னு சொல்லிட்டு வேறு கம்பெனிக்கு சொல்லிட்டு இருக்கானுங்க. பட் அப்படி இல்லை, எங்களுக்கு கிரௌனட்டு எள்ளு, இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சீத்தாப்பழத்தோட விதையிலிருந்து அக்ரிக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கு நம்ம கோயம்புத்தூரில் கவர்மெண்டோட அக்ரிக்கு. அதே மாதிரி இன்றைக்கி கேஸ்ட்ரோவில் எடுத்துருக்கு. ஏன்னா எங்களுக்கு வர்றவங்களுக்கு மிஷின் எங்கே போகுதுங்க சார்? இது பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு கஸ்டமரை நாங்கள் அதான் சொன்னல, அவங்க ஃபஸ்ட்டே வந்து ஓட்டிக்கு முன்னாடியே எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு, பேமெண்ட் போட்டாச்சு, ஃபஸ்ட் அமௌண்ட் போட்டாச்சு. இன்றைக்கி தான் நான் ஓட்டுறோம். ஏன்னா அவங்க என்ன சொல்லுறது, சார் உங்களோட மிஷின் பார்த்தோம் சார், உங்களால் அது முடியும், அது வரும், உங்களோட மிஷினில் வரும்னு சொல்லி நம்பிக்கையோட தான் அது பண்ணியிருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு வர்றது மட்டும்தான் நாங்கள் எடுத்து அவங்களுக்கு இது பண்ணுறது இல்லாமல் நம்ம அதே மாதிரி ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்களோட என்ன இது அது பார்த்துட்டு தான் பண்ணுறோம். அப்போ இனி அடுத்த வீடியோவில் நாங்கள் இது வந்து ஃபுல் வீடியோ உங்களுக்கு வரும். தெளிவாக எடுக்கிறதுக்கு காமிக்கணும். இன்றைக்கி நைட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்குது. எனக்கு தெளிவாக இது பண்ணுறதுக்கு பிஸ்கட் மாதிரி உடையுது. அப்போ எந்த அளவுக்கு இதில் ஆயில் வந்து ட்ரையாக இருக்குதுன்னு பார்த்துக்கங்க. கையில் எடுத்து காமிங்க. அது முறுக்கு மாதிரி அப்படி தூள போயிடுது. ஏன்னா அந்தளவுக்கு க்ரஷிங் நம்ம மிஷினில் கிடைக்கும். மற்ற மிஷின் இதை விட நம்ம மிஷின் வந்து அந்தளவுக்கு எடுக்கும். ஏன்னா அது சில டெக்னிக்கலாக நாங்கள் ஆட் பண்ணியிருக்குது. அதே மாதிரி ஆயில் பாருங்கள்.